has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ இன்னைக்கு நம்ம இப்போ சுஷாந்தோட டிஜிட்டல் ட்ரைவ் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் வந்து கரெக்டான டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, கொஞ்சம் எங்களால் கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் பிளானிங் சொதப்பிட்டு இருந்துச்சு. பட் எனிவே, நாங்கள் இன்னைக்கு படிச்சிடுறோம். நீங்கள் நாளைக்கு கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது காப்லர் ஸ்கேம். காப்லர்னா செருப்பு தைக்கிறவங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 139 அண்ட் இட்ஸ் பார்ட் 70. நான் வந்து சுஷாந்தனே வருது, விஜய்ஜி ஐ ஜஸ்ட் ஆட் இன் ஸ்ட்ரீம். வணக்கம் விஜய்ஜி, வெல்கம். தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் எல்லாருக்கும். சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. நாங்கள் அதே couldn't fix a time properly. ஜெனரலா 4:30க்கு வருவோம், பட் இன்னைக்கு 1 hour டிலே ஆயிடுச்சு. நெவர் மைண்ட். முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணோம், முடியல சரியான டைம். ஓகே, எக்கச்சக்கமான விஷயம் நடக்குது. பட் சொன்ன மாதிரி இட்ஸ் எனி டைம் நீங்க வந்து இதை பார்த்துக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் லைவ்ல வந்தா ஒரு டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதை மிஸ் பண்ணுவோம் நம்ம. நாங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹலோ ஹாய் ப்ளஸ் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம். பட் எதுக்கும் நீங்கள் வந்து அப்புறமா பார்த்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ எஸ் மித்ராஜி, நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இதை படிக்க போகிறது வந்து சுஷாந்தோட டிஜிட்டல் டிரைவ். இது வந்து தீப்திஜி அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்களே டீகோட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட நம்ம வந்து அதாவது விஜய் வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறாரு, நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது டிஸ்க்ளைமர். அண்ட் இதில் வர்ற பெரிய பெரிய பேர்கள், இதில் வர இந்த ஸ்கேம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்க பொலிட்டீஷியனோ இல்லை வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்க பிஸ்னஸ் மேன் பேரோ, இது நாமளாக கற்பனையில் எடுக்கிறது இல்லை, இது நிஜமாகவே நடந்திருக்கு. இது வந்து இன்டர்நெட்டில் கூட இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது சம்மந்தப்பட்டமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நாங்கள் வந்து இதை மாற்றி பேசுறதுக்கெல்லாம் அதுவும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நாங்களாம் இதை வந்து இவங்களோட பேர்கள் எடுக்கல. ஸோ இதுதான் டிஸ்க்ளைமர். அதில் இருக்கிறத நாங்கள் படிக்கிறோம், டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். விஜய்ஜி, நீங்கள் இங்கிலீஷில் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து மியூட்டில் இருக்கேன். சூப்பர். மித்ராஜி சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் நான் already English சொல்லிடுறேன். All the pages what we have been reading or what we have been reading before are taken from Deepti's Twitter handle, and from her full consent we are translating them. I am reading them in English and Mitraji is translating them in Tamil. If you want to do any further reference or cross-reference the pages while we are reading, you are always welcome to go to her Twitter page and download those pages, or just see the pages from her Twitter handle. There are lots of names, big names, politicians, film celebrities coming in the slides, and we are not manipulating any information from the slides. So without any further ado, let's jump into the pages. And today's page number, it's given by Mitraji, and also it's I will let you know that's 139. So we are still continuing with the scams. It's really shame like how many scams have been happening in our country, and we are still we don't know we don't know the full extent of all these scams. But today also there's another scam we're going to read, and the name is the Cobbler scam. Cobbler scam, another instance where something came for the poor. The people who reaped benefits out of it were politicians and businessmen, and yet again the money that was siphoned off was too huge, and the actual scheme which was meant for the poor never reached them and ended up in the books of history as another scam, adding to the sorry state of affairs in our society. Yet another case where there was so much in it that strong actions could be taken, but the administration unfortunately is sleeping. Or to put in the other way,
Or to put in another other way, their mouths have been sealed with some bundles of money. And what happened in the end? Another file and another pawn behind the bars, while the minds behind this get to add some more zeros to their assets. Don't you feel sorry or feel the pinch that this keeps happening and what we get is nothing but a list of scams added to the list and some more taxes on our head? Cobbler scheme was got by government for the poor cobblers to give them a better standard of living, and the hope was that the problems these poor cobblers were going through would come to an end, and they would have a better prospects and the better equipments and raw materials at their disposal. This was what was proposed and approved, but then what followed was this huge scam, which I do not want to keep repeating the same thing over and over again. Shame on us. We became victim to this scam, victim to scams over and over again, but do not feel it right to ask questions to the people who bring the schemes out on how they execute it. Anyways, let's now get to understand what exactly happened and what this scam is all about. Why was this scheme brought into the picture? The poor cobbler who were working for over 16 hours in the day were paid a minor income of rupees 80 to 100 per day, and the government decided that this has to change and came up with this scheme where the government decided to help the cobblers by setting up cooperative societies through and help them with soft government loans with different types of schemes. Here started the plan, which had some huge names involved, who made sure that dummy societies were set up and dummy profiles were created, and the loans were dispersed to these dummy societies and dummy profiles. If there were 1,000 dummies who took benefit of this, hardly one of the someone who really was the one the government had in mind. When the scheme was designed, this continued very smoothly for a long time, and the names that were involved in this started making huge money with this. If the words of the people who have had their hope to take any hope out of this and how they were let down are to be believed, then the story goes something like this. This money that these people laid their hands on had interest rates so less that these people got this as a easy money, and then they used to take this money out, then use it for next line. Use it for their businesses, pay the small rates of interest, then settle the things out and repeat the exercise over and over till almost all the money was taken out and was used. We were told that the money is for us only, but we need to just help them for the first round so that the money that the government has let out gets multiplied 2 times and come back to us for our own benefits. ये बताया गया था कि जो अभी पैसा है उसमें हम सिर्फ कुछ लोगों की मदद कर सकते हैं, पर अगर ये दाव हम खेलें तो इस पैसे को दुगना कर सकते हैं, इसमें हमारा फायदा ज्यादा है. Was told to all the cobbler unions. Some cobbler unions agreed to this and the association continued. Where the cobblers only got the dangling carrot hanging in front of them, while the businessmen kept rotating the funds for other benefits and evading all kinds of taxes, doing all kind of addition and deletion in the account books, and made sure that the money was strategically planned into their accounts without anyone getting even the slightest of the hints of it. Lots of names came out, lots of people too, because the prime subject of investigation, every single party in the country, Congress, Shiv Sena, BJP, everyone was named, but nothing went further from here. Unfortunately, this is what happened. Once again, names came out, investigation happened, and the puppets who were just used for this one instance faced the music. I just understand the logic behind this. I just understand the logic behind this. When the names are taken during investigation, and moreover, when the names keep repeating in multiple instances, why is no action taken? If it was a common man, then the issue would have taken take the name of a multiple offenders, and powerful methods would have been used to take a confession out of him. But what happens to all of this when the name that comes out has an angle attached to it? Are we so weak as a system to take actions on a certain people just because they either have money or position? Is it not the necessity that this situation has to change? Why is it that the law has gone into the pockets of the powerful and rich? This incident will again show that these people have exploited us for years. Why do these people get out so easily? These questions keep coming to my mind always.
I'm sure the only answer to these questions depends on the actions we take. Let's all make sure that we all roar out so loud that the government becomes helpless, but to act, be it a politician or a businessman or a celebrity, till actions are taken, we will not stop. And if someone is wrong, then he is wrong, no matter what he is wrong. And we have to force the system to take action against these people. Else, we need to take the steps to ensure this happens and we have to stay united. I'm sure the common man too is too tired, but the only issue that holds him back is the fear of his family and the way these people trap him by framing him into false cases. If we get into a group instead of I, if we become us, then the situation will change and there will be a lot of differences in the way the system would react to this, and we will get our desired results for the betterment of this society. And this is when our society will change for once. Let's put this effort. I'm sure this will work out. If this does not work out, then we shall think of something else. But we should try and keep trying till we reach our goal and ensure we won't stop till we reach some goals. Are so we won't stop till we reach our goals. Till we reach our goals. Some goals are so worthy that even if you fail, you turn victorious because Swami Vivekananda always said that we need to try. If we win, we become leaders. If we lose, we can guide. Next one. If we lose, we guide others not to make the same mistake. This is how we need to be. This is how we need to, because when we do the right thing, we don't need to worry about anyone. Because if we fail, we have not lost anything. Because our great ex-president Abdul Kalam once said that fail is my first attempt. I am learning, and he also said failure will never overtake me if my definitions to succeed is strong enough. This small phrase is a huge statement in itself if we understand the actual and the real meaning behind it. The only thing that we need to understand here is that if we have the determination to achieve something, then we do not need to worry about anything. Because when we are determined to do something, then we will do it no matter what is the situation or circumstances. We will emerge as winners. Getting back to the Cobbler scam, the names that came in here had some connections once again to Sharad Pawar, and not just Pawar, there were other politicians involved in this too. This means that everyone was a part and took a huge cut in the total sum that was laundered. The stories that come out during this time shouted on these involvements people, and there were evidences too. But the people, the poor cobblers who had the evidences, were also silenced in two ways: either they were paid, either they were bought with money, or were silenced forever. The names that come out in these camps are Sohin Daya, the son of the former sheriff on Mumbai, Sadruddin Daya, the owner of Dawood Shoes, Rafiq Tejani, the owner of Metro Shoes, Kishore Singnapurkar, proprietor of Milano Shoes, Abu Asim Azmi, owner of City Walk Shoes. Finally, to conclude, top officials of banks like Maharashtra State Finance Corporation, Citibank, Bank of Oman, Dena Bank, Development Credit Bank, Saraswati Corporation Bank, and Bank of Bahrain and Kuwait were involved, and this came to a light as well in the investigation. But not a single action was taken against any of these people. Everything died down. If you have understood the names here, you will know that Azmi was a local and powerful Samajwadi Party leader, local leader. I feel so angry on these people and especially on the media and the system and administration. All this is happening right under your nose and you prefer to remain silent. What is making you remain silent? Is it just that we are only needed as puppets to be used during the time of a general election, just for voting? Are the demands that we ask for a safe and just society too much for you to provide? Why is it that you get people with this criminal record from form a part of your party and then make them contest elections too? Do not have answers for this. Do you have answers for this? It's because of us people like you and me who do not see the background and go ahead and make these people our leaders by voting for them. Sometimes, despite knowing the background, we vote for them. If we vote responsibly, then there is another chance that can change. But then I remember another person who once told me that when you are power, you watch the back of the opposition party. Next slide. And when you are not in power, the party in the power will watch your back. This is what happens everywhere. The first thing that comes into the picture here is that this connection wherein innocent people, the common man is the one takes these things head on, fights on the name of these political parties, and these parties are actually hand in glove with each other. The people who brought this information out to us were crystal clear on what they said
when they pointed out that most of the scams that happen equal shares go to one and all, and then the entire game is played. Once it's decided how the narratives are to be formed and spread to help things take shape and propagate matters to suit their mutual benefit. Moreover, when the narrative is spread, then the leaders themselves pump their followers to actually play the games according to what they have in mind and how they have planned whatever they were supposed to do. The Cobbler scam, if we study it closely, gives us a lot of points to ponder over these issues and also make us realize that all these hearsay stories that we have heard from a long, long time is actually true, and the only reason actions does not happen the way it is, and then and get to a conclusion. Most of the things that I have my hands on, it is very important that we get to it in the right channel through the right medium, because here everyone are feathers of a same bird. Each one is watching the other's back, so there is no much hope to get any outcome of this unless there is a question of accountability or public pressure, because till we get on their nerve they won't really bother what is happening around this. And this is the reality we need to get used to this, understand and digest, that there is no one out there who thinks of any kind of a social service unless he or she can get something out of it in most of the cases. So it's up to us how we plan and execute this, how we put things into action, and how we actually get to the root of the matter, as it stands for a fact that there is nothing going to happen or move forward on its own. If anyone can answer this simple question and apply common sense, you will get the entire essence of the matter. Here, as to what I am trying to say, there are proofs, there are people taking names, there are recorded confessions made. The prime accused points his finger on some. So the question that I want to frame here is, when everything is so obvious, what is holding you people back to act on it? If we tune on brain to work on these points and this question, we all will not need anyone to explain to us what exactly is happening. The lack of awareness is the biggest contention here. Why some issues do not get the closure they deserve, and also the of guys. Next one. Bunch of guys, that team which works behind the screen to make it all happen, who play a major role in executing such tasks and ensuring that the real bosses who actually plan this out and initiate all these processes do not come out in the open and get exposed. The basic job that needs to be done here, which already has started, is understand the modus and be fearless, because in the society today, the way the society is functioning, we are going towards an inevitable doom where the matter will get much worse from here. And however hard we try, we will not be able to reach the bottom of the pit unless we start soon. And the biggest confusion here, which is question in itself, is that what are the parameters that need to be taken care of before we actually start? Because the group of people we are going to take on have been around for a long time and know their game really well, and have been into this almost like it's watching their own palm. Those people are seasoned campaigners who know how to play the blame game and game of pointing fingers if something comes out, and how to make sure to keep the agencies and the law establishments confused and totally off track. When it comes to any action being taken on these, there are so many loopholes in our legal system that there are enough grounds to avoid facing the consequences of your actions. There is saying that even before a law is made, there are 100 ways designed to break it. एक कानून बना नहीं कि उसके 100 तोड़ निकल जाते हैं. If we go back and think now, we would actually realize that every word of this saying is true, and this is what has been happening for a very long time, and we will continue to happen. The reason behind this is very simple. Everyone is hand in gloves and work together to ensure that these people watch each other's back and make sure that if any problematic situation comes, people are there to watch each other's backs. This is how the cabal nexus is functioning, and this happens around the clock. One more pattern that has to be noted here is that first Harshad Mehta incident came out in 1992. The next Ketan Parekh incident came in 2002. 2012 saw crashes in the global market, and there was an alleged scam shaping up which did not make that much of a noise and was cut down in the early days. If we follow the pattern based on the fact that there was one which happened in 1982, as well the next one is going to come on to 2022. The next one is going to come on 2022. We still have over 3 years to work around it closely and see where it is happening to try and see if something like this is really cooking.
time will tell, but if worst of my fears are true, then 2022 might see another stock repeat everywhere. Another stock related scam surface. The reason that I'm saying this is because the one thing these people follow is pattern. The same pattern repeats every time. So if we go by the pattern, then the next hit is going to come in 2022. When a scam happens, there is no need to hide the money, to evade taxes, and the best way this is done is by investment in the stocks. There are a lot of people out there who are specialists in converting black money to white money, and then when the money is pumped into stocks, there should be something done to ensure that this looks natural, which means the standard norms have to be broken, and when standard norms are broken, calculations misfire, and when calculations misfire, what follows is the matter comes out. This, according to me, is the pattern in which all these things are interconnected. I might be wrong here in my judgment too, but the reason I'm penning this down to is every angle of thought that can lead, next slide, to getting the truth out. Every effort put in the direction is unique in itself, and if we have something to go back and brush up on, then the execution becomes that more easier, and we will be able to think for of ourselves what changes are to be made. This is one thing that we need to have as a backup during the entire course of journey, because just in case the need arises, we need to have something to fall back on and work around it, if in case we lose the track and have to start all over again. I think we should stop here, Mitraji. 144. You're on mute. நன்றி விஜய்ஜி. வணக்கம் ட்ரூ இந்தியன் ஜி, வணக்கம் சிஎம்மா, வணக்கம் மனோஜி, வணக்கம் சங்கரி குட்டிஜி, வணக்கம் சந்திரலேகா சிஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ராமகிருஷ்ணா, எஸ்சிபி இன் எஸ்எஸ்சி ஸ்கேண்டல், ஸோ அக்யூரேட் ப்ரிடிக்ஷன். ஓகே ஓகே ஓகே. என்னன்னா, இவ்வளோ கேவலமா நம்ம இந்தியாவில் வந்து செருப்பு தைக்கிறவங்களோட அவங்களோட என்ன சொல்றது, அவங்க வளர்ச்சிக்குன்னு வச்சிருக்கிற அந்த காசை கூட அடிச்சு இவனுங்க பெரிய ஆள் ஆகுறானுங்களே, இவங்கெல்லாம் எவ்வளோ சீப்பான ஆளு, எவ்வளோ கேவலம். அந்த மாதிரி வந்து அடுத்தது பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து அடிக்கிறதே தப்பு, அதை நீ அடிக்கிற. அது ஏன் என்னாச்சு, விஜய்ஜி கிளம்பிட்டாரு. ஓகே. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு சாதாரண ரோட்ல கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் ஒதுக்குனா அதை கூட எடுத்து எவ்வளவு கேவலமா இவங்கெல்லாம் அடிச்சு அப்படி அதை சேர்த்து வச்சு அவங்க என்ன சாதிக்க போறாங்க, அந்த காசுல எவ்வளவு பாவத்தை வந்து ஆட் பண்றாங்க. அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட பரம்பரைக்கான பாவங்கள்லாம் இதுதான். ஸோ இது எங்க போய் முடியும்னு தெரியல. நம்ம ஊர் இவ்வளோ கேவலமா இவ்வளோ சீப் ஆயிடுச்சுன்னு இந்த கோப்லர் ஸ்கேம்ல தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி லைக் அன்ஈஸியா இருந்துச்சு, அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோப்லர் ஸ்கேம் பத்தி பார்க்கலாம். செருப்பு தைக்கிறவங்க வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சது. ஸோ இன்னொரு இடத்துல கூட இந்த மாதிரி விஷயத்துல எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி வந்து காசு அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்கீம். ஸோ ஓகே. ஆனா இந்த ஸ்கீமை வச்சு சில அரசியல்வாதிகள் அவங்கள ஒரு அசோசியேஷன் செட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களே வந்து புது ஆட்களை ரெடி பண்ணி அவங்க பேரை வச்சு இவங்க காசு அடிச்சது வந்து இந்த ஸ்கேம்ல தான் நம்ம பாக்குறோம். இந்த ஸ்கேம்ல தான் நடந்திருக்கு இவ்வளவு திருட்டுகள். ஸோ இதெல்லாம் வந்து ஆதாரம் இருந்துச்சு, யார் வந்து குற்றவாளினும் தெரியும் இதுக்கு எல்லாமே. ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வழக்கம் போல எல்லா ஸ்கேமும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்து ஸ்கேம், அதாவது ஊழல் பண்ணுவாங்க, அந்த ஊழல்ல மாட்டுவாங்க. அந்த ஊழல்ல மாட்டினதுக்கு அப்புறமா வந்து அவங்க மேல வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாது, அவங்க வந்து பெயில்ல ஈஸியா வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரிதான் இந்த ஸ்கேமும் நடந்திருக்கு. இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டினவங்களோட பேரும் வந்து எல்லாம் பெரிய பெரிய பேர்கள் தான். ஆனா அவங்க வந்து கடைசியில ஒண்ணுமே இல்லை, அவங்க இப்ப கூட வந்து ஃப்ரீயா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் டைரியில எழுதியிருக்காரு. இதுலயும் வந்து கைது பண்ணாங்க, முக்கியமான குற்றவாளிகள்லாம் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனா சின்ன சின்ன ஆட்களை தான் வந்து கைது பண்ணிருக்காங்க, பெரிய ஆட்களை கைது பண்ணல. ஸோ அரசியல்வாதிகளும் அவங்க வந்து அவங்களோட சொத்துக்களை வந்து சொத்துக்களோட மதிப்புல வந்து பக்கத்துல நிறைய ஜீரோஸ் ஆட் பண்ணதுதான் வந்து இந்த ஸ்கேம்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஊழல்ல இருந்து. ஸோ அவங்க சொத்தோட மதிப்பு வேல்யூ தான் அதிகமாச்சே தவிர, ஆனா
யாரும் குற்றவாளியும் வந்து மாட்டல. ஸோ அதுதான் வந்து பெரிய வேதனைக்கான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்றாரு. உங்களுக்கு கேட்கவே கஷ்டமா இல்லை இதெல்லாம் அப்படின்னு நம்மள கேட்கிறாரு மக்களை பார்த்து. ஊழல்களுக்கு மேல ஊழல்கள் நடந்துகிட்டே இருக்கு. நாம தான் வந்து இதை வந்து அப்படியே கண்டுக்க மாட்டேங்கிறோம். நம்ம மக்களாகிய நாம வந்து எதையுமே கேட்க மாட்டேங்கிறோம். கேள்வி கேட்டா தானே அவங்க பயப்படுவாங்க. அதை நம்ம வந்து முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அது வந்து ஒழுங்கா நடக்குதான்னு கூட நம்ம செக் பண்ண மாட்டோம். அது யாருக்குன்னு கரெக்டான அந்த ஆட்களுக்கு போய் சேருதான்னு கூட நம்ம செக் பண்ண மாட்டோம். ஆனா ஆனா வந்து நம்ம வந்து இப்படி கண்டுக்காம இருக்கிறதுனால தான் வந்து நாம தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். மக்களாகிய நாம தான் ரொம்ப வந்து ஃபைனலா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா உங்களுக்குலாம் இதை பார்த்தே வந்து கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த செருப்பு தைக்கிறவங்களோட ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செருப்பு தைக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் முன்னேறதுக்காக அப்படின்றதுக்காக, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. பட் நடந்தது என்னன்னா, பெரிய ஊழல் தான் நடந்துச்சு இந்த பேரை வச்சு. நம்ம மேலதான் வந்து குற்றம், அதாவது மக்களாகி நம்ம மேலதான் குற்றமே இருக்கு. ஏன்னா நம்ம எதையுமே வந்து கண்டுக்க மாட்டோம். யாரு என்ன ஸ்கீம் வந்து எடுத்துட்டு வந்தாலும் சரி, அது போய் யாருக்கு, அதாவது அது நமக்கே இருந்தா கூட அது நம்மளுக்கு வந்து சேர்ந்தா இல்லையா நம்ம செக் பண்ண மாட்டோம். சோ அததான் வந்து அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு கேக்குறாரு. சோ சரி, இந்த ஸ்கீம்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஓகே, இந்த ஸ்கீமை பத்தி சொல்லும்போது, இந்த செருப்பு தைக்கிறவங்க, அதாவது செருப்பு தைக்கிறவங்களோ இல்ல ஷூ தைக்கிறவங்களோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கஷ்டப்பட்டு 16 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சா தான் 16 மணி நேரம் வேலை செஞ்சா தான் அவங்களுக்கு கிடைக்கிற கூலி என்னமோ 80 ரூபாவோ இல்லைன்னா 100 ரூபாவோ இந்த கூலி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து அரசாங்கம் வந்து அவங்க மேல ஒரு அது கரிசனைப்பட்டு, ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது எடுத்துட்டு வந்தாங்க. அதுல என்னன்னா அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு குழு மாதிரி சேர்ந்து யாருக்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படுதோ அவங்க அவங்க வந்து ஒரு சின்ன கடை மாதிரி செட் பண்றதுக்கோ இல்ல எதுக்கோ அவங்களுக்கு வந்து அந்த காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த காசை வந்து கம்மி ஆன இன்ட்ரெஸ்ட்டுக்கோ வட்டிக்கோ கொடுப்பாங்க. அதை அவங்க வந்து எடுத்து அவங்க எப்படி ரொட்டேட் பண்ணி அவங்க எப்படி பிசினஸ்ல போட்டு பயன்படுத்தி அதுல திருப்பியும் வந்து அந்த காசை வந்து திருப்பியும் கட்டுறாங்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம். இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட இது கோல், என்ன சொல்லலாம், ப்ராசஸ். ஸோ அதனால இந்த அரசியல்வாதிகளோட அதாவது இந்த இடத்துல தான் இந்த அரசியல்வாதிகளோட ஊழலும் ஆரம்பிச்சது. ஸோ என்னன்னா இதுல அந்த ஸ்கீமை வந்து இவங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டம்மியான சொசைட்டியை ரெடி பண்ணி அதுல டம்மியான ஆட்களை போட்டு அவங்களுக்கு அவங்க பேரை வச்சு இவங்க அந்த காசெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அந்த 1000 பேர்ல வந்து ஒருத்தர் கூட உண்மையான அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களா செட் பண்ண ஆளுங்க, செட் பண்ண அந்த சொசைட்டி. ஸோ அந்த மாதிரி பண்ணி எல்லா காசையும் எடுத்து அதையும் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அவங்களோட தேவைக்காக ரொட்டேட் பண்ணி அதை வந்து அவங்களோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்த்துருக்காங்க தவிர இது வந்து அந்த பர்டிகுலர் அந்த அந்த பர்டிகுலர் சர்க்கிள் பீப்புளுக்கு போய் சேரவே இல்லை. ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்து வெளியே வந்துச்சு இந்த ஊழலுக்கு அப்புறமா. ஸோ காங்கிரஸ், சிவசேனா, பிஜேபி, பெரிய பெரிய பேரெல்லாம் வந்துச்சு அவங்க அந்த கட்சியில இருந்து. ஆனா என்னன்னா யாரையும் அரெஸ்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அரெஸ்ட் பண்ணது என்னமோ சின்ன சின்ன ஆட்களை தான் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க அந்த அந்த லேயர்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரிய பெரிய ஆட்கள் பேர் தான் வந்து வெளியே வந்துச்சே தவிர ஆனா அவங்கள வந்து ஒண்ணும் பண்ண முடியல. காரணம் நம்ம லா அண்ட் ஆர்டர் சரி கிடையாது. ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் வந்து இப்படி இருக்கிறதுனால இத்தனை பேர் தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா வந்து எழுதியிருக்காரு. இந்த ஒரு சாதாரண ஆள், அதாவது இதே இந்த ஊழலை வந்து ஒரு சாதாரண ஆளு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம இந்த இந்த சட்டம் விட்டுருக்குமா, இல்ல வந்து இந்த கவர்மெண்ட் விட்டுருக்குமா, அவங்கள வந்து தோண்டி தோண்டி கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கி அவங்க ஜெயில போட்டிருப்பாங்கல்ல. ஆனா ஏன் இவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் கேட்க முடியல, அவங்க கிட்ட கூட போய் நெருங்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எல்லாமே வந்து ஏன் நடந்துச்சு, நம்ம வந்து நம்மள தப்பு, நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், நம்ம வந்து எல்லாம் ஒண்ணு சேர மாட்டோம், நம்ம வந்து ஈகோனாலயோ இல்ல வந்து அறியாமைனாலயோ நம்ம வந்து இதை விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம்.
ஸோ இதனால தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வந்து வருது. நம்ம கேள்வி கேட்டால் தான் அவங்க பயப்படுவாங்க. அதை வந்து அது வரைக்கும் வந்து இந்த பொலிட்டிக்கல் பீப்புளோ இந்த பிஸ்னஸ் பீப்புளோ வந்து அவங்க பயப்படவே மாட்டாங்க. நம்ம ஏன் வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்லை வந்து ஒரு தொழிலதிபர்களையோ இல்லை வந்து ஒரு செலிபிரிட்டியோ வந்து கேள்வி கேட்க பயப்படுறோம்? நம்ம என்னைக்கு கேள்வி கேட்குறோமோ அப்போதான் வந்து அவங்க இந்த விஷயத்தெல்லாம் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ப்ரெஷர் போட தான் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ப்ரெஷர் போடாத வரைக்கும் வந்து அவங்க இதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கேள்வி கேட்கறத நிறுத்தக்கூடாது. நம்ம வந்து வி ஹாவ் டு கீப் ஃபைட்டிங் அப்படிங்கிறாரு. ஸோ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஜெயிச்சா நம்ம வந்து தலைவர் ஆகலாம், ஆனா தோத்தா அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்காரு. ஸோ இதை கூட நம்ம வந்து நம்ம வந்து இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம், இல்லை வந்து ஒரு அட்வைஸா எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட அப்துல் கலாம் ஐயா கூட என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் இலக்கு வந்து வலுவா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, உன் தோல்வி கூட உன்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோலாம் சொல்லியிருக்கிறவங்க நம்ம ஏன் வந்து அதை வாழ்நாள்ல வந்து கடைப்பிடிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் எல்லாரும் ஒண்ணு சேர மாட்டேங்கிறோம்? ஒண்ணு சேர்ந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த ஸ்கேம்ல வந்து பேர் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பேர் தான் வழக்கம் போல. சோஹின் தாயா, அது வந்து சன் ஆஃப், அதாவது யாரோட மகன்னா சத்ருதீன் தாயா. ஸோ ஓனர் ஆஃப் தாவூத் ஷூவோட ஓனர் இவங்க தான். ஸோ அதுக்கப்புறமா இரண்டாவது ஆள் வந்து ரஃபீக் தேஜானி. ஸோ இது வந்து மெட்ரோ ஷூஸ். நான் கூட நினைச்சேன் மெட்ரோ ஷூஸ்லாம் வந்து இவ்வளோ நல்லா டிசைன் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சேன். கடைசியில ஒரு சாதாரண ரோட்ல கூலி வேலை செய்யறவங்களோட காசு எடுத்து தான் இவனுங்கெல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க. அதுலதான் அவனுங்க சாப்பாடுறாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை எல்லாம் எதுக்குதான் அவனுங்க வாழ்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் மூணாவது ஆள் கிஷோர் சிக்னாபூர்கர். ஸோ வந்து இது வந்து மிலானோ ஷூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அபு அசின் அஸ்மி, சிட்டி வாக் ஷூஸ். அதுக்கப்புறம் சிட்டி பேங்க். இதுல வேற யாரெல்லாம் பேங்க்கும் இன்வால்வ் ஆயிருக்கு? சிட்டி பேங்க், தேனா பேங்க், பேங்க் ஆஃப் ஓமன், மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபினான்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க், சரஸ்வதி கோஆபரேட்டிவ் பேங்க், பேங்க் ஆஃப் பஹ்ராம் அண்ட் குவைத். எனக்கு வந்து ரொம்ப கோவமா வருது. அதாவது சுஷாந்த் சொல்றது கோவமா வருது. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வெறும் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்றாங்களா? இவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஆனா அந்த காசெல்லாம் யாரு கட்டுறது? நாம தான் வரின்ற பேர்ல கட்டுறோம். அதுக்கப்புறமா நம்மள வந்து வெறும் ஓட்டுக்கான ஒரு பொருளா தான் மதிக்கிறாங்க. அந்த 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 எலெக்ஷன் வரும்போது அது வரைக்கும் தான் நம்ம தேவைப்படும். அந்த டைம்ல நம்ம ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா நம்மள வந்து மறந்துடுவாங்க, நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு. விஜய்ஜி, நீங்க கண்டினியூ பண்றீங்களா? தேங்க்யூ மித்ராஜி. யா, அடுத்த ஸ்லைட் நான் எடுத்துக்கிறேன். ஸ்லைட் நம்பர் 142. எஸ், சுஷாந்த் சொல்றாரு, ஒரு அறிவாளி ஒரு வாட்டி அவர்கிட்ட சொன்னார். இல்ல அறிவாளி சொல்ல முடியாது, பட் யாரோ அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு ஒரு வாட்டி, இந்த மாதிரி எப்ப நீங்க வந்து ஆட்சியில இருக்கீங்களோ அப்ப நீங்க வந்து எதிர்கட்சியை பாத்துக்கணும், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். அதே மாதிரி நீங்க எப்ப எதிர்கட்சியா இருக்கீங்களோ அப்ப வந்து ஆட்சியில இருக்கவங்க உங்களை பத்திரமா பாத்துப்பாங்க. இதுதான் வந்து நடக்குது. பொலிட்டிஷியன்ஸும் சரி, பாலிடிக்ஸும் சரி, இந்த கட்சி என்ன சொன்னாலும் இவங்க எல்லாருமே வந்து ஒரே கூட்டாளி தான். ஒரே கூட்டத்துல உள்ள டிஃப்ரெண்ட் ஆளுங்க தான் இவங்க எப்பயுமே வந்து என்ன காரியம் செஞ்சாலும் சேர்ந்துதான் செய்வாங்க. என்ன ஸ்கேம் இருந்தாலும் எல்லாருக்கும் பங்கு இருக்கும். வர வேண்டிய பங்கு கரெக்டா வந்துடும். ஸோ அதுக்காக இவங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மீன்ஸ் இவங்க வந்து எப்பயுமே வந்து இவங்க வந்து பாத்துப்பாங்க, யாரும் மாட்டாம இருக்கணும். இப்ப நம்ம பாக்குறதும் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். பட் இவங்க வந்து எப்பயுமே வந்து ஆப்போசிட் யாரையும் விட்டு, ஏன்னா இவனோட ஜாதகம் இவன் கையில இருக்கு, அதே மாதிரி இவனோட ஜாதகம் இவன் கையில இருக்கு. ஸோ எல்லா ஸ்கேம்ஸுமே வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்துதான் செய்வாங்க. இது ஒரு கட்சிக்காரன் மட்டும் தான் செய்யற மாதிரி எல்லாம் கிடையாது, இல்ல ஒருத்தன் மட்டும் தான் செய்யற மாதிரி எல்லாம் கிடையாது. இது எல்லாருமே சேர்ந்துதான் செய்வாங்க. அதான் பிளஸ் இந்த ஸ்கேம்ல, காப்லர் ஸ்கேம்ல கூட அதுதான் பெருசா தெரிய வந்தது. இது மாதிரி யாருமே வந்து கட்சிக்காரன் மட்டும் இந்த கட்சி, அதனாலதான் இந்த ஈவன் தோ நம்ம கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, பட் ஆனா இதை வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம வந்து ரொம்ப பார்த்து எடுத்துட்டு போகணும். ஏன்னா இதுல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தன் காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க.
அப்ப நம்ம போய் அங்க நடுவுல போய் நின்று நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கிளீனா சுஷாந்த் சொல்றாரு, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வெளில எடுத்துட்டு வரும்போது கரெக்டான சேனல் எடுத்துட்டு வரணும். மக்களுக்கு கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணணும். இது என்ன நடந்தது, கரெக்டான கேள்வி கேட்கணும். எல்லாமே இப்போ வரைக்கும் இந்த ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ரூஃபும் இருக்கு, எல்லா எவிடன்ஸஸும் இருக்கு, எல்லா கன்ஃபெஷன்ஸும் இருக்கு. ஆனா இது என்ன சொல்றது, இது நீதி தான் இல்ல, பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கல இவங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து ஏதாவது பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிடுவாங்க. பிளஸ் அதுல இன்னொன்னு என்ன கிளீனா சொல்றாரு, இவங்க பொலிட்டிஷியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் எந்த லூப் எந்த லால இருந்து எப்படி தப்பிக்கணும்னு இவங்களுக்கு தான் நல்லா தெரியும். இன்னொன்னு ஒரு அடுத்த ஸ்லைட்ல அவரு சுஷாந்த் சொல்லியிருக்கிற பாயிண்ட் இது ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இப்ப சண்டை போடுறவங்க கிட்ட நம்ம யார்கிட்ட நம்ம இப்ப சண்டை போடுறோமோ அவங்க எல்லாம் வந்து சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க பல வருஷமா இந்த தொழில இந்த 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 கரப்ஷன் சரி, இந்த ஸ்கேம் சரி, இந்த கவர்மெண்ட்டை ஏமாத்துறது சரி, மக்கள் ஏமாத்துறது பல வருஷமா இந்த கப்பால் இந்த நெக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதுல ஊறி போயிருக்காங்க அவங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம போகணும்னா நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும். எல்லா லூப் ஹோல்ஸ் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு லா இன்கேஸ் அவங்களுக்கு முன்னாடி வருதுன்னா அந்த லா வரத்துக்கு முன்னாடி, அந்த ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி அதோட 100 லூப் ஹோல்ஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட தான் நம்ம வந்து சண்டை போட போறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்மளோட பிளான் நம்மளோட நடவடிக்கை கூட ரொம்ப பிளான்டா இருக்கணும். இவங்க கிட்ட நம்ம ஐ மீன் லைக் டோட்டலா அன்பிளான்டா போய் இவங்க கிட்ட நம்மளால சண்டை போட முடியாது. ஏன்னா அகெயின் இவங்க வந்து இவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து பல வருஷமா இருக்காங்க, நல்லா ஊறி போயிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க கிட்ட விளையாடணும். இன்னொன்று சுஷாந்த் ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒன்னு சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் சூப்பர் பாயிண்ட். அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். இவங்க எல்லாமே எப்பயுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் அந்த பேட்டர்ன் நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்துலயும் சரி, டீசப்ஷன்ஸ்லயும் சரி, இல்ல ஸ்கேம்ஸ்லயும் சரி, இல்ல நியர்லி எல்லா விஷயத்துல வந்து இவங்க ஒரு பேட்டர்னை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மாடல்ஸ் ஆஃப் ஆபரண்டி கூட சொல்லலாம். இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1982ல நடந்தது வந்து ஷரத் பவார் ஸ்கேம். அதுக்கப்புறம் 1982 அப்புறம் 2002ல நடந்தது வந்து நம்ம இன்னொரு பவர் கேத்தன் பாரேக் ஸ்கேம். அதுக்கப்புறம் 2012ல நடந்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்கேம் கூட வந்து அந்த பிட்வீன் 2012 அண்ட் இப்போ 2018 சுஷாந்த் இந்த டைரி எழுதும் போது ஐ திங்க் 2018 அப்போ வந்து நீங்க இப்போ 2018 or 19 ஐ திங்க் 19 அப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது நடுவுலயே வந்து அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அது வந்து சரியா ஃபார்ம் ஆகல. ஸோ அவரோட கணக்குப்படி பார்த்தா, இவங்களோட பேட்டர்னை வச்சு பார்த்தா கண்டிப்பா வந்து 2022 அதாவது இந்த வருஷம், இப்ப நம்ம இருக்கிற வருஷத்துல ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் கண்டிப்பா நடக்கும். அது வந்து அவர் டோட்டலா வந்து அவரு எஸ் நடக்கும்னு அவ்வளோ உறுதியா சொல்ல. பட் இவங்களோட பழைய பேட்டர்னை பார்த்தா ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா முக்கால்வாசி அந்த மார்க்கெட் கிராஷ் நடக்கும்போது எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல காசு இன்வெஸ்ட் பண்ணா அது 2-3 ஒரு பேட்டர்ன் சொன்னார் அவரு. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த அவங்களோட கால்குலேஷன் தப்பா போச்சுன்னா மார்க்கெட்ல கிராஷ் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம கவனிச்சா கண்டிப்பா வந்து ஏதோ நடக்கும். இது நடக்கும்னு நான் சொல்லல, பட் இதோட சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சுஷாந்த் வந்து கிளியரா இந்த இதுல வந்து அவங்களோட பேட்டர்னை வச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம இவங்க கிட்ட சண்டை போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் சைட்ல சொன்னது அதேதான். இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து தனியாளா நிக்க முடியாது. நம்ம இவங்க கிட்ட நம்ம நிக்கணும்னா நம்ம we have to be together. நம்ம ஒரு குரூப்பா நின்னாதான் வந்து நம்ம இவங்க கிட்ட சண்டை போட முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பலமே வந்து அடிக்கடி நம்ம சொல்றதுதான், நம்மளோட பலமே வந்து நம்மளோட யூனிட்டி, நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட நம்பர்ஸ் தான். அதை வச்சுதான் நம்ம இவங்களையும் சரி, சிஸ்டமையும் சரி, கவர்மெண்ட்டையும் சரி ப்ரெஷரைஸ் பண்ணி இவங்களெல்லாம் வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க வைக்கலாம். இல்லாட்டி இவங்க வந்து இவங்களை வந்து இந்த விஷயத்துல தண்டனை வாங்கி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரே ஒரு நம்ம கேட்குற கேள்வி இதுக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்குன்னா இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. we have to change our mindset, we have to be more aware. நம்ம அவேர்னஸ் என்ன ஸ்ப்ரெட் பண்ணணும், அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும், மக்களை சேர்க்கணும். மக்களை சேர்த்தாதான் வந்து இந்த 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 போர்லயும் சரி, இந்த வார்லயும் சரி நம்ம வெற்றியா முடியும். ஸோ எஸ் மித்ராஜி.
மியூட்ல இருக்கீங்க. சாரி. முக்காவாசி பாம்பேல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த இன்சிடென்ட் எல்லாமே. மித்ரா, they surely will be born as you say. கர்மா இஸ் பவர்ஃபுல் திங். எக்ஸாக்ட்லிமா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சாதாரண என்ன சொல்றது, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த வெயில்ல உட்காந்துக்கிட்டு. அந்த செருப்பு தைச்சாதான் அது கூட கண்டினியூஸா அவங்க அந்த ஜாப் வருமான்னு தெரியாது. அது செருப்பு என்ன சொல்றது, இந்த காலத்துல எல்லாம் வந்து செருப்பு தைச்சு போடுறவங்க கூட கிடையாது. எல்லாம் அது அருந்துருச்சுன்னா தூக்கி போட்டு வேற செருப்பு வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து செருப்பு வந்துருச்சு. பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்னும் அப்படிதான் இருக்கு, இன்னும் வளரல. பட் அந்த காசுல கூட அடிக்கிறானே அவன்லாம் வந்து பிற்காலத்துல வந்து எப்படி இன்னொரு ஜென்மத்துல எப்படி வந்து அவன் பண்ற பாவம் பசங்களை கண்டிப்பா. ஃபர்தரா எல்லாருக்குமே தானே சேர்த்து இது பண்றான். அப்படிப்பட்ட காசு தேவையா? எனக்கு அதான் புரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி சென்னையில இருந்தேன். அது பல வருஷம் முன்னாடி பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நானும் அம்மாவும் வெளில ஒரு கடையில நின்னுட்டு இருந்தோம். கடை பக்கத்துலயே ஒரு செருப்பு தைக்கிறவர் தான். சின்ன கடை. அதுவும் கடைனா பெரிய ஷெட்லாம் கிடையாது மக்களே. ஜஸ்ட் அந்த துணி போட்டு உட்காருவாங்கல்ல, நம்ம ஊர்ல 2 மரத்துல துணி கட்டிட்டு அவள்தான் உட்காந்து ஒரு 4 செருப்பு அவர் வச்சிருந்தாரு. அதுல வந்து ஒரு செருப்பு அவர் 4 செருப்பு அவர் தச்சது. ஐ மீன் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. பிளஸ் இன்னொன்னு வந்து ஜஸ்ட் அத பண்ணிட்டு இருந்தாரு. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஐ மீன் இருக்கிற விலைவாசிக்கு அந்த அந்த மனுஷனால ஒரு ஒரு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒரு டாக்டர் மெடிக்கல் ஷாப் போய் கூட அவங்கள அங்க ஏதாவது ஒரு மருந்து வாங்க கூட அவர்கிட்ட காசு. நல்ல வயசானவர். அவர் பின்னாடி போட்டோ பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு போட்டோ, காந்தி போட்டோ, அந்த மாதிரி பிளஸ் ஒரு இந்தியாவோட பிளாக். நான் எப்படி அது இமோஷனலா நான் அவ்வளவு இமோஷனல் ஆயிட்டேன் அவரை பார்த்து. நான் என்ன இருந்தாலும் தட் ஹி இஸ் லைக் கண்ட்ரி மேல அவருக்கு ஒரு பற்று எதுவுமே இல்ல அவர்கிட்ட. பட் ஸ்டில் he loves his country. எல்லாரோட ஃபோர் ஃபாதர்ஸுமே வந்து நாட்டுக்காக போராடினவங்க தானே. இது வந்து டாப் லெவல் பீப்புள் மட்டும் தான் போராடினவங்க கிடையாது. அவங்களோட தாத்தா பாட்டியும் போராடி இருப்பாங்க. ஆனா அந்த கண்ட்ரில இருக்க ஆளுங்களே வந்து அவங்கள இப்படி ஏமாத்திருக்காங்க. அந்த கண்ட்ரிக்காக அவர் கூட போராடி இருக்கலாம், இல்ல அவர் ஃபேமிலியில கூட போராடி இருக்கலாம். ஐ மீன் லைக் ஒரு நாளைக்கு சுஷாந்த் எழுத மாதிரி ஒரு 80-100 ரூபாய் வந்தாலே பெரிய விஷயம். அந்த 80 ரூபாய் நான் சொல்றது 5-6 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்ப கூட அந்த 80 ரூபாய் வச்சுட்டு வந்து எதுவும் பண்ண முடியாது மக்களே. ரொம்ப கஷ்டம். பட் நான் ரொம்ப இமோஷனலா இருக்கேன். அவங்க இப்ப கரெக்டா மித்ரா நீங்க சொல்லும் போது அதுவும் ஞாபகம் வந்துச்சு. பட் நம்ம ஊர்ல வந்து இட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க மாரல் எத்திக்ஸ் எதுவுமே கிடையாது. நீ பண்ற ஃபோர்ஜரி ஏமாத்துற ஏன் வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவங்கள கூட ஏமாத்துவானுங்க போல. அந்த காசை கூட இல்ல அப்படிதானே அவங்க கூட பிச்சை எடுக்க வச்சு அந்த காசையும் வாங்குறவங்க இருக்காங்கல்ல. எக்ஸாக்ட்லி. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ரூரல் இந்தியா வில்லேஜஸ்ல போய் அவங்க கஷ்டப்பட்டு அவங்கலாம் பெருசா அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. கூலி வேலை செஞ்சு சம்பாதிப்பாங்க. கூலி வேலை செஞ்சு சம்பாரிச்சு அவங்க வந்து சிட் ஃபண்ட்ல காசு போடுறாங்கன்னா ஏதோ ஒரு ஆசையா போடுறாங்க. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. நீ வந்து அதை தூக்கிட்டு ஓடி போயிருக்க. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம் எல்லாமே வந்து மக்களை ஏமாத்தி எதுவுமே வந்து ஸ்கேமுமே வந்து இப்ப கவர்மெண்ட்டை ஏமாத்தினா கூட நம்மள ஏமாத்துனாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற வரி பணம் தான் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு லோனா கிடைக்குது. ஒரு பேங்க போய் நீங்க திவாலா பண்றீங்கன்னா பேங்க்ல இருக்கிற காசு யாருது? கவர்மெண்ட் காசு கிடையாது, மக்களோட காசு. மக்கள் சம்பாரிச்சு அந்த காசை வந்து போடுறாங்க. அது வந்து இதே நீங்க கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்கன்னா அது மக்களோட வரி பணம். எங்க நீங்க சுத்தினாலும் ஒரு டெய்லி ஒர்க்கரோட கஷ்டப்பட்டு போட்ட காசு தான் அவன் வந்து எடுத்துட்டு போய் அவன் வீட்டுல வச்சுக்கிறான். பெரிய பெரிய பங்களா கட்டுறான், பெரிய பெரிய கார் வாங்குறான். இப்பெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து அந்த கார்ல பார்த்தாலே வந்து ஒரு அவர்ஷனா ஆகுது. ஏன்னா எத்தனை பேர் முன்னாடிலாம் தெரியும் ஸ்கேம்ஸ் பண்ணி. ஆனா இப்ப இது படிக்க வந்து யூ நோ த ஃபேக்ட்ஸ். அது பின்னாடி அந்த நம்பர்ஸ் தெரிய வந்து யூ ரியலி கெட் சோ மச் ஆஃப் ஒரு ஆத்திரம் வருது. இப்படியா வந்து ஒருத்தன் எத்தனை படத்துல காசு சம்பாதிக்க 1000 வழிங்க இருக்கு. ஆனா ஒருத்தரை கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவ்வளோ கண்ணீர் சிந்தத்துல நீ வந்து இவ்வளோ பெரிய லைஃப் வாழறது. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி அவனுக்கு டைஜஸ்ட் ஆகும்? அந்த தெருவுல உட்காந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் வரும், ஒரு நாளைக்கு கூலி வரும், ஒரு நாளைக்கு கூலி வராது. அதுதான் எல்லாருமே மித்ராஜி கூட சொன்னாங்களே, எவ்ரிபடி திங்ஸ் அபவுட் பர்த் அண்ட் டெத். இதுக்கு நடுவுல தான் யோசிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா கூட வந்து ஒரு பெரிய லைஃப் இருக்கு ஃபார் யுவர் சோல்.
நான் இந்த பர்த் டெத்துக்கு நடுவில் நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு அனுபவிக்க முடியும், அனுபவிச்சுட்டு போறேன், பரவாயில்ல. பட் இதுக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க, அதுதான் யுவர் கார்மா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் கம்ஸ் இன்டு பிளே அண்ட் தட் இஸ் டெஃபினெட்லி கோனா யூ வில் பி ஆன்சரபிள். யூ கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஒன். நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ நினைக்கிறேன் ஐ மீன் லைக் யூ ஆர் அன்டச்சபிள் நினைக்கிறேன். ஐ மீன் அன்னைக்கு மித்ராஜி கூட சொன்னாங்க, நம்ம யோசிப்போம் நல்லா வாழ்ந்துட்டு செத்து போனா அதுக்கப்புறம் என்ன நியாயம்? ஒருத்தன் வந்து ஃபுல்லா நல்லா தப்பு பண்ணா, நல்லா வாழ்ந்தான், நல்லா ஜாலியா இருந்து ஐ மீன் லைக் கோல்டன் பெட்ல இறந்து போயிட்டான். பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனோட ஆத்மாக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அது கண்டிப்பா he will pay. என்ன அந்த பாடி இஸ் நாட் கோனா சஃபர், பட் ஹிஸ் சோல் இஸ் கோனா சஃபர். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா. ஸோ பீப்புள் வில் நாட் எஸ்கேப் ஃப்ரம் ஆல் திஸ் திங். சுடுகாடு ஸ்கேம் கூட பண்ணியிருக்காங்க போல, அதுதான் ஹரிஷ் அம்மா சொல்லியிருக்காங்க. தீஸ் பீப்புள்ஸ் கம் ஃப்ரம் அதர் ஸ்டேட், எஸ்பெஷலி நார்த் இந்தியா. ஆமாம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பீகார்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவங்க தான் வந்து, ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் சரியான வேலை கிடையாது, அது அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குமா. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இப்போ இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நேத்து இந்த வலிமை படத்தோட அந்த எனக்கு அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு அப்செட், ரொம்ப அப்செட். எனக்கு தெரியல, என் மைண்ட்ல என்னன்னா ஓடிட்டு இருந்தது. நேத்துலேருந்து நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். அந்த தியேட்டர்ல அந்த போனி கபூருக்கு வந்து எதுக்கு அவ்வளோ கத்துறாங்க, அது தெரியும் அஜித் ஃபேனுன்னு. ஆனா அந்த கிரிமினல் ஆளுக்கு வந்து அப்படி கத்துறாங்க. அவ்வளோ பேர்ல இருக்காங்களே, ஒருத்தனை கூட தெரியாதா இந்த போனி கபூர் வந்து ஒரு கிரிமினல், அவன் மேல இவ்வளவு அலிகேஷன் இருக்கு. நம்ம மக்கள்னா அவ்வளவு முட்டாளா இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாம அப்படி கத்துறாங்க. எனக்கு வந்து நினைச்சிட்டேன், ஆஹா இவனுக்கு இந்த வரையறுப்பு கொடுத்தானா அவன் நினைச்சிருவான் இங்கேயே இருந்துடணும்னு. நெக்ஸ்ட் பிலிம் கூட வந்து அஜித் கூட தான் பண்ண போறேன்னு வேற அறிக்கை விட்டுருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாம் படத்தை வந்து ரொம்ப ஹைப் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலா படம் வந்து சரியில்லைன்னு தான் சொல்றாங்க. நான் கூட அதான் நினைச்சுக்கிட்டேன், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இவன் வந்து ஏன்னா இது ஃப்ளாப் ஆனா தான் வந்து திருப்பி அஜித் அவனோட பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அஜித் இப்ப நடிக்கிறத பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி வந்து தெரியாம இருக்குது, ஒரு படம் பண்ணும்போது தெரியாம இருக்கலாம், 2 படம் பண்ணும்போது தெரியாம இருக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் தேர்ட் மூவி. எப்படி வந்து ஒரு தைரியமா ஒரு 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 கிரிமினல், ஒரு தாவூதோட எய்டு மாதிரி தான் அவன். அப்புறம் வந்து ஐஎஸ்ஐயோட ஆள் தான் வந்து அவன் தம்பி அனில் கபூர். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கிறவனுங்க கூட வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நார்மல் லைஃப் மீட் பண்ணி படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட நடிச்சு அந்த படத்தை கொடுத்து அடுத்த படம் கூட நடிக்கிறேன்னு சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இதுவா போயிட்டாங்களா நம்ம மக்கள்? கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ண மாட்டாங்களா? ஸ்ரீதேவிக்கு என்ன ஆச்சு, அவங்களோட உயிர் சம்பந்தப்பட்டது, அவங்க எதுக்காக ஒரு நாட்டோட பிரதமரை காப்பாத்துறதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எதுவுமே சீரியஸ்லி ஷீஸ் ஃப்ரம் அவர் ஸ்டேட் பா, ஷீஸ் ஃப்ரம் அவர் பிளேஸ். மனசாட்சி இல்லை கொஞ்சம் கூட. இவங்கெல்லாம் வந்து கூட இருக்கிற கலீக்கு இப்படி ஆனா கூட இப்படிதான் இருப்பாங்களா? அந்த காலத்துல இருந்து சில்க் ஸ்மிதா காணதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து தே ஆர் வெரி கூல் அண்ட் நார்மல். எனக்கு நான் படம் நடிச்சா போதும், என்னோட ஃபேன்ஸு கத்தனா போதும், எனக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணா போதும். வேணான்னு சொல்றீங்க ஃபேன்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல. அப்ப இவ்வளவு பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்களா? இப்படி போயிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது தெரியல தமிழ் சினிமாஸ். எனக்கு நிஜமா சொல்றேன். நீங்க தாவூத் சொன்னோன்னே ஞாபகம் வந்துச்சு, நம்ம கபாப் மலிக் நேத்து தூக்குனாங்கல்ல, அவரோட தம்பியை இன்னைக்கு தூக்கிட்டாங்க. ஓ ஓகே, நல்ல நியூஸ், நம்ம சொல்லிருக்கணுமே. ஓகே ஓகே, அவரோட தம்பியை தூக்கிட்டாங்க. ஆமா மார்ச் 3 வரைக்கும் கஸ்டடி, இடி கஸ்டடி. பட் நேத்து ஜிகா அவனை தூக்குனாங்க, இன்னைக்கு அவன் தம்பியை தூக்கிட்டாங்க. என்சிபி லீடர், சிவசேனா லீடர்ஸ் எல்லாம் ஒரு பதட்டத்துல இருக்காங்க. அதை எப்படி அவங்க மாத்துறாங்கன்னா, டெல்லியில வந்து தர்ணாலாம் பண்றாங்க. யாருக்கு? ஃபார் நவாப் மலிக். நவாப் மலிக் பெரிய ஆள் நினைச்சிட்டு அவங்க தர்ணாலாம் பண்றாங்க. பிளஸ் அந்த இந்து முஸ்லீமோட அந்த மாதிரி இஷ்யூஸ் எடுத்துட்டு வரும், இங்க முஸ்லீம் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு. இன்னும் யாரோ ஆமா 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 இன்னும் யாரோ 5 மினிஸ்டர் பேர் இன்னும் ஏதோ வரப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பீதியில உட்கார்ந்து இருக்கான். இப்ப ஒரு நாள் நைட் இருந்ததுக்கே வந்து காலைல வந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் 5 நாளுக்கு இது சிவசேனாக்கு அகேன்ஸ்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சிவசேனா ஆட்டத்துல இருக்காங்க. பேபி அவனை
வெளியில என்சிபி சிவசேனா கூட ஏதோ வந்து விர்செல்லாம் விழுதுன்னு கேள்விப்பட்டோம் நாங்க. அன்னைக்கு சசி சார் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, ஏதாவது பண்ணலாம்ல, இவங்க பண்ணலன்னா இவங்கள தானே கேட்பாங்க அப்படின்னு. அவரு வாய்க்கு சக்கரை தான் போடணும். பல நியூஸ் வருது, கொஞ்சம் இன்னும் ஃபாலோ பண்ணி நாளைக்கு வந்து இந்த அப்டேட் மக்களே கண்டிப்பா சொல்லணும். பட் இது கண்டிப்பா வந்து நாளைக்கு நல்ல காலையிலே சொல்லிடுறோம். ஹோல்ட் பண்ண முடியல. நீங்க வேற தாவூத் பேர் எடுத்தீங்களா? கபாப் மலிக், கபாபோட தம்பி என்ன பேர் இருக்கு? கீமா மலிக். கபாப் கீமா தூக்கிட்டாங்க. வாங்கடா, ஐ மீன் லைக் இருக்கு உங்களுக்கு. அவங்க அதான் மருமகனை தூக்கணும் அடுத்தது. அதுவும் கண்டிப்பா ஃபேமிலி ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு பொண்ணு கூட எவ்வளவு கத்திட்டு இருந்தாங்க வாங்கடி வாங்கடே சார் சார் ஹாப்பியா மேல. இருப்பாரு. வாங்கடி சாரோட வைஃப் ஹாப்பியா இருப்பாங்க சிஸ்டர்ஸ்லாம். அதேதான் எவ்வளவு பேசுனாங்க ஃபேமிலிய. வாங்க இப்ப ஒருத்தனா எல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்து இடிக்கு பதில் கொடுங்க. பிளஸ் ஜெயில அன்னைக்கு நேற்று சசி சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஜெயில இருந்தாலே போதும், எல்லாம் வெளில வந்துடும். இன்னும் 5-6 நாள் ஜெயில வச்சா லைஃபே வெறுத்துடும். ஏன்னா ஜெயில் தான், கஸ்டடி தான் சாருக்கு நிக்க வச்சு ஒரு நாள்ல ஒரு 2 பேர் வந்து 5 பேர் நேம் வெளில வந்துருச்சு. இன்னும் 5 நாள்ல ஒரு 15 பேர் நேம்ஸ் வெளில வந்துடும். ஆனா அலிகேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி பிகாஸ் தாவூதோட சம்பந்தப்பட்டிருக்குல்ல. அதே நாட் ஒன்லி மணி லாண்டரிங் அண்ட் லேண்ட் லேண்ட்லாம் வாங்கியிருக்காரு. வா உன் லேண்ட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா பல கோடி லேண்ட வந்து சில்லற காசுக்கு வாங்கியிருக்காங்க. 30 crore வந்து வெறும் 30 lakhs, அதுல கூட 20 lakhs தான் கொடுத்திருக்கான். சம்திங் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம வந்து எக்கச்சக்கமான இது இப்போ இன்னும் வருது. லைக் நான் நேத்து நீங்க சொன்ன மாதிரி தான் டெரர் அட்டாக்ஸ்லாம் கூட வந்து ஃபண்டிங் போயிருக்கு. குரூப்ஸ்லாம் வந்து ஃபண்டிங் போயிருக்கு. இவர் மூலியமா போயிருக்கு. லாண்ட்ரி, லேண்ட் கிராப் அது ஒரு விஷயம். பட் when you really talk about terror attacks and everything na you are really becoming அதாவது அங்க இருக்கவங்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசை கலெக்ட் பண்ணிக்கிறது. அதேதான் எக்கச்சக்கமான ஐ மீன் லைக் ஏறிட்டே போகுது லிஸ்ட். போதும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் எல்லாம் பண்ணவங்க தானே, பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இல்லை நீங்களா அது பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அப்ப மாட்டுறது தப்பே இல்லை. மாட்டணும் எல்லாம் மாட்டணும். Dharavi slums was initially called by Varadaraja Mudaliar and ஆமாமா நம்மால தான் ஃபுல்லா தமிழ்காரங்க தான் எல்லாங்க. They are hard working and now they earn great money by selling eateries but while live still shabbily. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து ஈஸியா மயங்கிருவாங்க பேச்சுக்கு. அதாவது அவங்கள அடியாளாவே கடைசி வரைக்கும் வச்சுப்பாங்க அவங்கள. அவங்க வந்து நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க நம்ம ஆளுங்க. சரி நான் உங்களுக்காக என்ன வேணா நாய் மாதிரி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிடுவாங்க. அதுதான் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்லம் ஆளுங்களை தான் புடிச்சிட்டு போவாங்க. அப்படி புடிச்சிட்டு போகும்போது இவங்க போய் நிப்பாங்க, அவங்க எங்க ஆளுங்களை வெளியே விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல அவங்களை வெளியே விடுற மாதிரி வெளியே விட்டு அவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் வேலைகளை வாங்கிப்பாங்க. இதுதான் அவனுங்க பண்றது. அதுக்கப்புறம் யோகராணி என்ன சொல்றாங்க, the reasons our people are not willing to work, hence people are being brought from north because they work for a lesser. அதனாலதான் குற்றங்கள் கூட கொஞ்சம் நிறைய இருக்கு அந்த சைட்ல இருந்து. பர்டிகுலரா அப்படி சொல்லல நானு. அவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த டைம்ல தானே அந்த இவரு கார்த்தியோட படம் எல்லாம் வந்துச்சுல, அது அந்த மாதிரி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து கட்டடத்துல அது சொல்ல முடியாதுல்ல. அவங்களுக்கு தேவைன்னா படிக்கிறவங்களா இருப்பாங்க, அது போய் அந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு காசு கொடுத்தா கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட அந்த வேலை செய்யறதுக்குன்னு ஆள் இருக்காங்க, கட்டடம் கட்டுறதுக்குன்னு. ஆனா அந்த அளவுக்கு வந்து கரெக்டான வேஜஸ் கொடுத்தா கண்டிப்பா அவங்களும் போவாங்க. அவங்கள வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்றதுனால தான் வந்து அவங்களோட பசங்க அதை வேலை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ சஜஸ்ட் சந்திரசேகர் கேஸ், சாரா அலிகான், அது வந்து ஆக்சுவலா அவன் கொடுத்துருக்கான், ட்ராப் பண்ணிருக்கான். ஆனா இவங்க எதுவும் வாங்கல. சாராவும் ஜான்வியும் வாங்கலன்னு நினைக்கிறேன். இதுங்கெல்லாம் திமிர் பிடிச்சதுங்க இல்ல, இதெல்லாம் கொடுத்தா அதுங்க கிட்ட இல்லாத கிஃப்டா, அதுங்க அந்த மாதிரி வாங்கல. அதனாலதான். பட் நம்ம சல்மான் கானோட ஆளுதான் எல்லாத்தையும் வாங்க கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க நல்லா. சோ இதுங்க ரெண்டும் கொஞ்சம் தப்பிச்சுதான், ஜஸ்ட் மிஸ்ரா மாட்டி இருந்திருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஈவன் film taken showed they were selling drugs as well. அந்த படத்துல தானே. ஸோ ஃபுல் ட்ரூத் நாட் டிஸ்க்ளோஸ்ட். இது நீங்க சொல்றது வந்து இந்த படத்துலயா, நம்ம அஜித் படத்துல பேசினது இல்லையா, அதுலதான் வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன், எனக்கு கரெக்டா தெரியல. ட்ரூ இண்டியன் ஜி, ஐ எம் வெரி ஹாப்பி. ஆமாம்மா நானும் ஐ எம் வெரி ஹாப்பி. கவுண்டர் பண்ணி மாதிரி சொல்லிக்கணும் நம்ம எல்லாமே. கோணவாயம் பவர் should be at behind bar. இப்ப அவருக்கு கொஞ்சம் பதட்டம் தான், அவரு கொஞ்சம் ஒதுருது யோகிமா. அவரு வேற கண்டிப்பா. ஏன்னா
சம்பந்தமே இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. நேத்து மித்ராஜி சொன்ன மாதிரி கபாப் மாலிக் வந்து இட்ஸ் வெறும் ரொம்ப சீனியரான பொசிஷன், சீனியரான லீடர் அவங்க என்சிபியில். ஸோ கண்டிப்பாக ஒரு சீனியரான லீடர் மேலே கை வச்சாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ ப்ரூஃப் இருக்கும், எவ்வளோ கரெக்டான ப்ரூஃப்ஸ் இருக்கும், கரெக்டான ஸ்ட்ராங் எவிடன்சஸ் இருக்கும். சீனியரான லீடர் மேலேயே கை வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் அவன் இவன் மேலே கை வைக்கிறதுக்கு, கட்சி தலைவர் மேலே கை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இவன் வளரிட்ட இவன் கண்டிப்பா எல்லாமே தெரியும் இவனுக்கு. இவனுக்கு தெரியாம அங்க காசு போவாது, இங்க இருந்தா மேல. அதனாலதான் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா போறாரு. நான் போனா நீங்களா இருக்கீங்கடா, என்ன நீங்க அமிச்சிட்டீங்கன்னா இதுதான் அந்த சிரிப்புக்கான அர்த்தம். அதேதான் இப்ப கை காமிச்சிட்டு நான் போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போனா நீங்க எல்லாம் மாட்டுவீங்க என் கூட சேர்ந்து. நீங்க என்ன காப்பாத்தலாம், நீங்களும் மாட்டிப்பீங்க. அதேதான் இப்ப சுஷாந்த் அதேதான் சொன்னாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இவங்க எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி, ரூலிங் பார்ட்டில எதுவுமே கிடையாது. ரூலிங்ல இருக்கும்போது நான் ஆப்போசிஷனை பார்த்துப்பேன், நான் ஆப்போசிஷன்ல இருக்கும்போது நான் ரூலிங்க பார்த்துப்பேன். அதுதான் இவங்களோட எஜெண்டாவே. அவங்க கிட்ட போறது, அவங்க இருக்கவங்க இவங்க கிட்ட வருது, இதெல்லாம் வந்து எல்லா ஸ்கேம்ஸ்லயும் வந்து எல்லாருக்கும் பங்கு இல்லாம இருக்காது. அந்த தைரியம் தான். நான் போனேன்னா நீயும் கூட வருவ, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்தலாம் நீயும் மாட்டுவ. சோ இவன் மாட்டக்கூடாதுன்னு அவன் எல்லாம் பண்ணுவான். அவன் என்ன கடைசியில வந்து எல்லா ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்க, ஏன்னா நான் மாட்டினா நீங்களா மாட்டணும்னு ஏதாவது ப்ரூஃப் கூட வச்சிருப்பாங்க கையில. அதேதான் கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் வந்து அதனாலதான் வந்து இப்ப வந்து கண்டிப்பா வந்து அவன் நைட்லாம் தூங்கவே முடியாது. யாரால? நம்ம கோணவாயன் எல்லாம் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் மனுஷன். அவங்க எல்லாம் full time news will make people busy indoor. ஸோ கோணவாய வெடிச்சு சாகணும், அவெல்லாம் நல்ல சாவே வராது. அந்த சொன்ன மாதிரி ஆல் கேஜிஸ் எனக்கு ஷார்ட்கட் புரியாதுங்களே படிங்க. இல்லம்மா, இதுதான் ஆல் கேஜிஸ் ஆஃப் ஃபேட். கொழுப்புலாம் கரைஞ்சிடும். கொழுப்புலாம் will melt for Malik and all others and the whole party should go sleepless. இப்போ எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து இப்போ பேஸ்மெண்ட் வீக் ஆயிட்டு இருக்கோம். ஆடிக்கிட்டு கடன்னு காலெல்லாம் உதறிட்டு இருக்கும். Absolutely right, Midata. Yes, Yogima. SSR had mentioned about Konavayan. ஆமா, எஸ்எஸ்ஆர் வந்து கோணவாயன் பத்தி சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் இந்த மேட்டரை வெளியே கொண்டு வந்த ஃபெட்னாவிஸ் பத்தி கூட சொல்லியிருக்காரு. அவரும் ஒன்றும் யோகியம் கிடையாது அப்படின்னு. பட் ஆனா இந்த மேட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபெட்னாவிஸும் மோஹித் கம்போஜ். அவங்களுக்கு தான் கொஞ்சம் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி தைரியமா சொல்லிட்டு அவங்கள மாட்டி விடுற மாதிரி திஷா மேட்டர்லயும் பண்ணி இருக்கணும். இது ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. இது சம்திங் ஹேஸ் கிளிக்டு. என்ஐஏக்கு வந்த இன்ஃபர்மேஷன்ல பேஸ் பண்ணி அவங்க ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க. இது எல்லாமே செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா என்ஐஏ வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிச்சு. அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி சசி சார் சொன்னாருல்ல. இல்ல இந்த ஸ்பெஷலி ஆமா, இதுக்கு நான் தான் சொன்னேன் நேத்து என்ஐஏ வந்தாங்க. அது நீங்க நீங்க சொல்றது வந்து சுஷாந்த் கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இடி. ஆமா, சுஷாந்த் அத பத்தி பேசல. நான் வந்து ஆக்சுவலா இந்த கேஸ் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இல்ல மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் நினைச்சதும் வந்து சுஷாந்த் கேஸ், சசிஜி சொன்னதும் சுஷாந்த் கேஸ்ல இடி அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் புடிச்சுதான் வந்து பிரியா சக்கரவர்த்தி. அது எனக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் வந்து சிபிஐ வந்தாங்க. அதுக்கப்புறமா விசாரிக்கும் போது தான் இடி வந்தாங்க. ஃப்ராட்ஜரி பண்ணி கம்பெனியோட அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. இப்ப நம்ம பேசுறது வந்து இந்த கபாப் மாலிக் அரெஸ்ட் கேஸ். இது வந்து என்ஐஏ தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு நல்ல விஷயம். இல்ல, நீங்க ஃபட்னாவிஸ் நீங்க சொன்னீங்கல்ல, ஃபட்னாவிஸ்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னு. நன்றிலாம் இல்ல, நன்றிலாம் சொல்லுவாங்களா? அவனே ஒரு ஃப்ராட். அதேதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து தெரியாமலும் ஒரு நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். அது அப்பயே ப்ரூஃப காமிச்சினா நல்லது பண்றீங்க சொல்லலாம் நம்ம. ஆமா, அவன் ஏன் இப்ப வெயிட் பண்ணணும்? எப்பயோ நடந்த விஷயத்தை 83 பாம்பர்ஸ் வந்து இப்ப சொல்ற. உனக்கு தீபாவளி நடந்து முடிஞ்சிருச்சு. தீபாவளி நவம்பர்ல போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து மார்ச்ல இருக்கோம் கிட்டத்தட்ட. ஆமாமா, தீபாவளி இல்ல, பிஜேபி லட்சுமி பாம்பு வெடிக்குமா. அவங்களே வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்ப இவர் சொன்னார்ல, மார்ச் நான் 6th சொல்றேன், 7th சொல்றேன், 7ஆம் தேதி சொல்றேன். அதுக்கப்புறமா இவரும் அப்படிதான் சொன்னார், தீபாவளி அன்னைக்கு நான் சொல்றேன். முடிஞ்சீங்கன்னா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு நான் வருவோம் பொறுமையா. மக்கள் நீங்களாம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. சமீர் வெயிட் பண்ணணும், சமீர்ஜி வெயிட் பண்ணணும். அதான். நோ நாயகன் films on Dharavi slums and Slumdog Millionaire is shameful film on our Indian life. Yeah, true.
ஹாப்பி வேர்ல்ட் நியூஸ். விஜய்பா சூப்பர் செஷனா. உச்சி ஊசி போன வடை கோணவாய். மனோமா பயங்கரம் பேர் வைக்கிறாங்க. அனுபாலாஜி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். எல்லாரும் தூங்கலையா? லேட் ஆயிடுச்சு இல்ல? ஆக்சுவலா இந்த இது இதுல இன்னொரு வேர்ல்ட் நியூஸ் சொன்னோடனே கண்டிப்பா இன்னொன்னு கூட நம்ம சொல்லணும். அந்த நியூஸ் டெஃபினெட்லி. சாரி, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, ரஷ்யா அட்டாக் ஆன் யுக்ரைன். கண்டிப்பா அது வந்து தட்ஸ் ஆல்சோ இட்ஸ் எங்க வார் நடந்தாலும் லாஸ் வந்து காமன் பீப்புளுக்கு தான். காமனா அந்த சிட்டில இருக்கிறவங்க தான் வந்து இறந்து போறாங்க. இப்ப வந்து இன்னைக்கு காலையில 5 மணில இருந்து வந்து ரஷ்யா வந்து பூந்துருச்சு. அது ரைட்டு தப்புன்னுலாம் இப்ப வந்து யாரு சில பேர் வந்து ரஷ்யா சைட்ல இருக்காங்க, சில பேர் யுக்ரைன் சைட்ல இருக்காங்க, சில பேர் இதுல வந்து காசு பாக்குறாங்க. வார்னாலே ஒருத்தன் வந்து சம்பாதிப்பான், ஒருத்தன் அடிபடுவான், ஒருத்தன் வந்து அப்படியே சைலண்டா நிப்பான். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டிஸ்ல பிரிஞ்சிருக்காங்க எல்லாருமே. யுக்ரைனை சப்போர்ட் பண்றவங்க ஒரு பார்ட்டி, ரஷ்யா சப்போர்ட் பண்றவங்க சில பார்ட்டி, பிளஸ் நடுவுல நின்று நாங்க எதுவுமே சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி. இப்ப இந்தியா கூட சம்டைம்ஸ் கிட்டத்தட்ட நடுவுல நின்று தான் வந்து எதுவுமே இல்லாம மாதிரி. ஏன்னா ஒரு டைம்ல ரஷ்யா வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு இந்தியா. அதுக்கப்புறம் ரஷ்யா விட்டு விலகி வந்துட்டாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அங்க இறந்து போறது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற காமன் பீப்புள் தான். எதுக்குமே அவங்களுக்கு வந்து சம்பந்தமே இருக்காது. பட் தே ஆர் இறந்து போறாங்க. அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க வந்து பேசுங்க. நீங்க போய் யூஎன்ல உட்காந்து நீங்க வாதாடுங்க, இல்ல நேட்டோல உட்காந்து வாதாடுங்க, இல்ல வேர்ல்ட் சமிட் போங்க, எங்க வேணா போய் பேசுங்க. நீங்க உங்களோட அம்பாசிடர் அனுப்புங்க. பட் எப்ப வந்து ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரி மேல அட்டாக் பண்ணுதோ அப்ப கண்டிப்பா இறந்து போறவங்க வந்து நம்மள மாதிரி ஆளுங்க, காமன் பீப்புள். அது நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம we have to support Ukraine இந்த விஷயத்துல, and we have to say like stop it. உலகம் பீஸ்ன்னு சொல்லுது. ஆனா வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை மூட்டி விட்டுட்டு ஒரு பக்கம் அதுலயும் வந்து குளிர்காயறவங்களும் இருக்காங்க. பட் நான் எக்கச்சக்க போஸ்ட் பார்த்தேன். இன்னைக்கு போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஐ மீன் லைக் ரியலி, ஏன்னா இப்ப யுக்ரைன் கூட வந்து நம்மள மாதிரி தான் வந்து வெளிநாட்டுல போய் அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க போய் வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவ்வளோ யுக்ரைன்ல வந்து அவங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது, சான்சஸ் ஆஃப் ஹேவிங் எ குட் லைஃப் கிடையாது. ஸோ வெளிநாட்டுல வந்து போய் எக்கனாமிக்கலி. தேங்க்ஸ் மித்ராஜி. ஸோ அவங்க எல்லாம் போஸ்ட் போடுறாங்க, எங்களோட ஃபேமிலி அங்க யுக்ரைன்ல இருக்கு, எங்களால அங்க போக முடியாது, அவங்களால இங்க வர முடியாது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுங்க, இதை நிப்பாட்டுங்க, எங்களோட ஃபேமிலி, எங்களோட வைஃப் அங்க இருக்காங்க, எங்களோட அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அந்த ஊர்ல இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஸோ நார்மலா இருந்த ஒரு லைஃப் இப்படி மாறிடுங்க. ஐ மீன் லைக் எப்படி எங்களுக்கு தெரியும் அந்த அந்த உண்மையா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு வார்ல இருந்து வந்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் இங்க சிரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு பக்கத்துல வந்து எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து பெட்டர் லைஃப் இங்க கிடைச்சிருக்கு. அவங்க ஊர்ல இருந்து அப்படி ஓடி வந்தவங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப கண்ணு உங்களால சாப்பிடவே முடியாது. அவ்வளோ பாத்துறோம் நாங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம் அவங்கள பத்தி. அந்த குழந்தைங்க வந்து இங்க நிம்மதியா தே ஆர் ரியலி ஹாப்பி. அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னா நிஜமா சொல்றேன். விஜய் சொல்வாரு, அதாவது நம்ம எந்த இடத்துல பிறந்து வளர்ந்துருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாடல்ல நம்ம இருந்திருந்தா நம்ம யோசிச்சுப்பா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு பார்டர் தான். நீங்க அந்த பார்டருக்கு அந்த பக்கம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு கஷ்டப்படுற நாட்டுல பிறந்திருப்பீங்க, அவ்வளவுதான். உங்க லைஃப் கிடையாது. அதே நீங்க ஒரு பார்டருக்கு இந்த பக்கம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்க ஒரு லாவிஷ் லைஃப் இருப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கஷ்டம் என்னன்னே தெரியாது. இங்க வளர்ற மக்களுக்கெல்லாம் அதே மாதிரி இங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ரேசிசமோ இல்ல வந்து மதம், ஜாதி எதுவுமே கிடையாது. அதாவது இது இங்க ஒரு ஸ்கூல்ல எனி ஸ்கூல், நீங்க ஸ்வீடிஷ் ஸ்கூல்லும் சரி, இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சரி, அங்க பாகிஸ்தான் படிப்பாங்க, இந்தியன் படிப்பாங்க, நைஜீரியன்ஸ் படிப்பாங்க, ஃபுல் வேர்ல்டு யுஎஸ் பீப்புள் படிப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, இங்க இருக்கிற அந்த பிஹேவியர்ல அப்படியே மாறிடுவாங்க. ரொம்ப சாஃப்டா எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பா பழகுற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து நாங்களும் வந்து சவுத்துல வந்து முக்காவாசி அப்படிதான் வளர்ந்துருக்குமா. எங்களால வந்து இந்த ரிலீஜியஸ் பத்தி அந்த விஷயத்துக்கு என்னால வரவே முடியாது. பிகாஸ் எல்லாருமே அப்படிதான். எல்லா பொலிட்டீஷியனும் வந்து அவங்க குளிர் காயணுன்றதுக்காக ஒருத்தரை மாத்தி தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா வந்து நான் வந்து கண்டிப்பா நம்ம ஆளுங்களையோ இல்ல அடுத்த ஆளுங்களையோ நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பெட்டர் நம்ம வந்து we have to
ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடணும் இந்த விஷயத்த சால்வ் பண்ணணும்னு. ஸோ எல்லாமே அப்படிதான், பொலிட்டிக்கல் பெனிஃபிட்காக நம்மளை தூண்டி விடுவாங்க. ஆனா நாம தான் வந்து யோசிக்கணும் எது முக்கியம், நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் முக்கியமா இல்லை இந்த டைம்ல ரிலீஜியஸ் முக்கியமா அப்படின்னு யோசிக்கணும். நம்மளுக்கு எந்த விஷயம் நம்மளுக்கு கண்ணு திறக்க வைக்குதோ அதுதான் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இந்த யுக்ரைன். ஏன்னா 2-3 விஷயம் நேற்றுலாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது. விஜய் கூட கேட்டிருந்தாரு ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கேன். குறிப்பா வந்து அந்த யுக்ரைன் ரொம்ப ஷார்ப்பா இப்பதான் எனக்கு சொல்ல வருது, ரொம்ப சீரியஸா போச்சு. அதை பார்த்து என்னடா வேர்ல்டு பீஸ் பீஸ்ன்றாங்க ஒரு பக்கம், ஆனா ஒரு பக்கம் இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஒரு பக்கம் வந்து இந்த வலிமை மூவி கண்டிப்பா வந்து அஜித் நல்ல கேரக்டர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த போனி கபூர் பத்தி தெரியும், அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வரவேற்பானும் போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ 2-3 விஷயம் வந்து ரொம்ப அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் கடவுள் இருக்காரு, கடவுள் பாப்பாரு. அப்படியே வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க, சவுத்துல இருக்கவங்க ரொம்ப நல்லவங்கன்னா கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு. இல்லைன்னா அவங்க தலையெழுத்து இப்படிதான் சொல்லிட்டு அவங்களோட போக வைப்பார். திஸ் இஸ் வாட் லைக் ஐ ஃபெல்ட். ஸோ மித்ரா, வை டோன்ட் வி கண்டிப்பா பண்ணலாமா, நம்ம எஸ்ஆர் ரிவ்யூ பண்ணலாம். நீங்க அமிச்சிருக்கீங்க காலையில நேத்து அமிச்சிங்க ஒரு வீடியோ ரிகார்டிங் திஷாது. கண்டிப்பா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பா பண்ணலாம். பிளஸ் வந்து நம்ம கண்டிப்பா வந்து மித்ராஜி நம்ம செஸ் சாம்பியனை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அது வந்து விஜய் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த அது போட்டோ வந்து காமிக்கணுமா? ஒரு 16 வயசு பையன் நம்ம ரமேஷ் பாபு பிரக்னானந்தா இவ்வளவு சூப்பரா 31 வயசு ஆளை வந்து தோக்கடிச்சு வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காருன்னா செஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மித்ராஜிக்கு தெரியும், வாங்கி வச்சிருக்கேன். இவங்க சின்ன பரம்பரையே வயசுல செஸ் தான் ஃபுல்லா. செஸ் அவ்வளவு விளையாடுவோம். சோ அதுல வந்து நம்ம ஊர் பையன், சின்ன பையன் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்கானா அது பெருமையான விஷயம் அது. சோ கண்டிப்பா அதையும் ஷேர் பண்ணும். இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி நம்மளே வந்து சூப்பர்ரா இந்த மாதிரிதான் இவ்வளவு டேலண்ட் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்ல இருக்காங்க. தமிழன்ல இவ்வளோ தமிழ் ஆளுங்க இவ்வளவு டேலண்டடா இருக்காங்கன்னா சூப்பர். அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நம்ம பெருமையா நம்ம ஃபீல் பண்ணோம். விஸ்வநாத் 16 ஆனந்த் வயசு தான் வந்து இவருக்கு வந்து இதுவே நினைக்கிறேன், ஆமா, கோச் நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கலாம். ஆமா கோச் டவுட்டே கிடையாது. ரமேஷ் பாபு அந்த 16 வயசு பையன் சூப்பர். சோ கண்டிப்பா காட் அவனும் பிளஸ், எல்லாரும் காட் பிளஸ். சப்போர்ட். எஸ், எக்ஸாக்ட்லி. நீண்ட நாளோட நல்லபடியா இதே மாதிரி நிறைய பெருமை சேர்க்கணும். ஸோ ஹாப்பி வேர்ல்ட் நியூஸ் யூ ஹேவ் நாட் ஷேர்ட். கெஸ் வாட்? அப்படியா? ஹாப்பி வேர்ல்ட் நியூஸ் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச செஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, செஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். People will get a clear picture of this case. That will be a reminder for all of us. கண்டிப்பா யோகிமா, டோன்ட் வரி, நம்ம கண்டிப்பா பேச ஆரம்பிக்கலாம் அதை பத்தி. ஸோ செஸ் எக்ஸாக்ட்லி, சூப்பர். நீங்களும் விஜயும் கரெக்டா வந்து மேட்ச் ஆயிட்டீங்க இந்த விஷயத்துல. செஸ் ப்ரோடிகி 16 years old பிரக்யானந்தா ஒன் செஸ் அகேன்ஸ்ட் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து வேற லெவல்ல அகேன்ஸ்ட் கால்சன். சூப்பர். ரொம்ப அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்டே அதுதான் விஜய் சொல்லணும்னு நினைச்சாரு ட்ரூ இண்டியன் ஜி. அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த இந்த வார் எல்லாம் போயிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அதுலயே அப்செட்டா இருந்துச்சு. ஸோ ட்ரூ இண்டியன் த சேம் ஸ்லம்ஸ் ஆர் ஆல்சோ தேர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ. ஆமாமா, எல்லா இடத்துலயும் இருக்கு. இது என்ன கெட்டோ எஃப்ஐஆர் எக்ஸாம்பிள்? கேட்டோ ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியல யோகியமா. ட்ரூ வெரி கெட்டோ ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, யுஎஸ்ஏல அந்த கெட்டோ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆமா யா. True, very tough time of civilians. Why they don't evacuate people and declare war? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மக்கள் வச்சு தானே அவங்க வந்து அவங்க ஆட்டத்தையே வந்து அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிருக்கலாம்ல. அதுதான் அது ஒரு நேரத்துல slums everywhere, but none as crowded and so shabby, unlivable like Mumbai slums. That's Mumbai my slums. Only point. ஆனா அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே worstன்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட சரியில்லை, அப்படியே தான் இருக்குல்ல. ஆமா அதுல வந்து இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கு. அது யாருமே வந்து சரி பண்ணும் இல்ல, அது யாருமே வந்து மக்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும்னு யாருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு 16 மாடி 20 மாடி வீடு கட்டுவாங்க. ரிலையன்ஸ்லாம் பக்கத்திலே கட்டுவாங்க 20 மாடி வீடு ஒருத்தனுக்கு, இல்ல 10 பேர் ஃபேமிலிக்கு. அங்க பக்கத்துல ஒரு 1000 பேர் வந்து அந்த மாதிரி ஸ்லம்ஸ்ல இருப்பாங்க. இதுதான் நம்மளோட நாட்டோட வெரி பேட் சிச்சுவேஷன்.
எஸ். ஓகே மித்ராஜி, படிச்சு முடிங்க. நான் இல்ல மனோஜி சொல்றாங்க, நான் ஒன்று கேட்கேன், ஈழத்தில் இருந்து யார் கேள்வி கேட்டார்கள் என்று அவர்களுக்கு நடக்குது, நாளை யாருக்கு தெரியுது. உண்மை அரசியல் இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்த கொடுமை. ஆக்சுவலா வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது மனோமா. அது எப்படி மறக்க முடியும்? இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பிடிச்ச தமிழ்லயே வந்து எனக்கு வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தான். ஸோ அவ்வளோ பிடிக்கும். நான் அதுக்காகவே விஜய்க்கு தெரியும், நான் வந்து டென்மார்க் அந்த கண்ட்ரிக்கு ஓடுவேன்னா, அங்க அந்த கோவில், முருகர் கோயில் அவங்க தான் வந்து நடத்திட்டு வராங்க. அங்க இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வந்து எனக்கு இந்தியன் பாக்குற மாதிரி, எனக்கு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்ல போயிட்டு, இல்ல வந்து ரங்கான் ஸ்ட்ரீட் போயிட்டு, நம்ம ஆளுக்குள்ள போய் ஒரு கோவில்ல போய் மீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு அவங்க கிட்டதான். எனக்கு தெரியாது, நான் ஓடி அவங்க கிட்ட தான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழ் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பேசி ஃப்ரெண்ட் ஆக்குவேன். அது எனக்கு ஏன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கும்போது நாங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது 1 hour டிராவல். அங்க அந்த டைம்ல, அந்த வார் டைம்ல அங்கேருந்து வந்தவங்க எல்லாம், இந்தியாவில் வந்தவங்க எல்லாம் நாங்க இருந்த இடத்துல தான் வந்து பக்கத்துல தான் கேம்ப்ல இருந்தாங்க. எங்க கூட தான் அந்த அக்கா அண்ணாலாம் டிராவல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து, ஆனா அந்த டைம்ல எங்க கிட்ட சொன்னது வந்து அப்படியே வேற மாதிரி சொன்னாங்க. நான் சின்ன பசங்க அப்பெல்லாம். ஸோ வந்து வேற மாதிரி மாத்தி சொன்னாங்க. ஓகேங்களா, ராஜீவ் காந்தியை பெரிய ஆளாக்கி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அக்காவோட அந்த கதையெல்லாம் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. நிச்சயம் வந்து அதை வந்து மறக்க முடியாது, அது மன்னிக்கவும் முடியாது அந்த விஷயத்த. பட் ஆனா அதேதான், அவங்களும் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் இங்க இருக்கிறாங்க. நானும் விஜய் பேசும்போது விஜய் சொல்வாரு, பட் என்னதான் இருந்தாலும் நான் சொல்லுவேன், பரவாயில்ல அவங்களுக்கு நல்ல லைஃப் இங்க இருக்கு, அடுத்த தலைமுறை 3வது 4வது தலைமுறை வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது விஜய் சொல்வாரு, நீ என்னதான் சொல்லு, அவங்க ஊரு, அவங்க அதை விட்டுட்டு வந்தது வந்து இன்னும் கூட அதை வந்து ஈக்குவல் பண்ணவே முடியாது. எனி டைம் அவங்க ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இது வந்து நல்ல லைஃப் இருக்கலாம், இங்க வந்து நல்ல இண்டிபெண்டா இருக்கலாம் எல்லாம். பட் நம்ம ஊரு அந்த கொடுக்குற சந்தோஷம் அது வந்து எங்கேயும் கொடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே எங்க 2 பேருக்குள்ள அந்த இது வந்துட்டே இருக்கும். சோ அது சில ரொம்ப பேர் வந்து விரும்பி வருவாங்க. இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா விரும்பி வந்திருக்கோம். ஓகே, ஒரு ஜாபோ படிப்போ அந்த மாதிரி ஓகே ஹாப்பியா வந்திருப்போம். பட் இவங்கெல்லாம் முக்காவாசி பேர் வந்து ஓடி வந்திருக்காங்க. அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டு எப்படா பேக் போக முடியுமோ, எப்ப அவங்க நாட்டுக்கு போக முடியுமோ அவங்க நாட்டுக்கு. ஏன்னா முக்காவாசி அவங்க எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் அவங்களோட ஃபேமிலி அங்கதான் இருக்கும். அந்த ஃபேமிலில இருந்து ஒருத்தர் 2 பேர் தான் வெளில வந்திருப்பாங்க. ஃபுல் ஃபேமிலி வந்திருக்காது. இன்னும் அங்கதான் இருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள அழைச்சிட்டு வர முடியாது. அவங்கள போய் இவங்களால அவங்கள போய் பார்க்க முடியாது. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் நம்ம சிச்சுவேஷன் ஒன்றும் சொல்லவே முடியாது. என்னதான் ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க, அவங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன்லாம் இருக்கும். பட் ஆனா அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஃபீலிங், அவங்களோட அப்பா அம்மா இல்ல அவங்களோட தங்கச்சி, அவங்க சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. சோ ஓடி வந்தவங்களோட அவங்களோட மைண்ட் செட் நம்மளால அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அதெல்லாம் பார்த்தா நான் தெரியும். வந்து என்னால அது இது பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த தண்ணி இல்ல, இருட்டு இல்ல, தெரியாம அந்த போட்ல வந்தது, இதெல்லாம் வந்து எனக்கு கண்ணுல தண்ணி வந்துரும். என்னால கஷ்டம். அது இட்ஸ் லைக் ஹெவி அந்த ஹார்ட்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாது. சோ கண்டிப்பா அவங்கள பத்திலாம் நாங்க பேசாமலே இருக்க மாட்டோம் மனோமா, கண்டிப்பா பேசிட்டு தான் இருப்போம். சோ உங்களோட வீட்ல அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு, எல்லாம் ஓகேவா? பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் சூப்பரா, எல்லாரையும் நாங்க விசாரிச்சோம்னு சொல்லுங்க. Stay blessed விஜய்ஜி, மித்ராஜி. Stay blessed everyone. Stay blessed True Indian. எல்லாரும் எல்லாரும் நன்றி. கடவுளுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ட்ரூ இந்தியன். இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளுக்கு. சோ வாழ்த்துக்கள் மகன். So hi மித்ராஜி, hi ஷாலா டிடி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். Thank you so much for joining us. But Tamil Nadu state government for first time allotted state built houses for Sri Lankan Tamil is this year, I think. Oh okay, அப்படியா? இது எனக்கு தெரியாது இந்த நியூஸ். சூப்பர். Yes, Vijay, one of my friend is all alone in Belgium. போய் மீட் பண்ணிடலாம். ஆமா, அட்ரஸ் கொடுங்க, நாங்க மீட் வந்துறோம். பெல்ஜியம் தானே. மீட் பண்ணிடலாம். என்ன நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலி தான், போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமா. அப்புறம் many Indians still face racism in some countries. அது கண்டிப்பா இருக்கு. எல்லா கண்ட்ரில, இந்தியனுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனா இந்த நார்டிக் கண்ட்ரிஸ் வந்து people are blessed. Whoever comes to this country, they are really blessed. So அந்த விஷயத்துக்கு இந்த கண்ட்ரிக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கணும். எல்லாம் சுகம், நன்றி. சூப்பர் மனோமா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சூப்பரா, அவங்க வந்து மணமக்கள் வந்து சூப்பரா பல்லாண்டு சூப்பரா வாழ்வாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டீங்க எனக்கு தான் தெரியும். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் மக்களே. 1 hour ஆயிடுச்சு, நீங்க தூங்குங்க, லேட் ஆயிடுச்சு. நம்ம திரும்பியும் வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். யோகிமா சொன்ன மாதிரி
நம்ம வந்து எஸ்எஸ்ஆரோட அந்த கேஸ்ல அவங்களோட விஷயத்துல இருந்து ஏதாவது நம்ம வந்து எடுத்து பேசுவோம். சசி சார் நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாரு. ஸோ நன்றி மக்களே, ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த், ஜெய் பாரத். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் சுஷாந்த்.